எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திருமாவளவனுடைய ஆட்கள் ஒரு வழக்கறிஞர் தாக்குனாங்க இல்லையா? அதில் 2 தரப்பினர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. அடி வாங்கினவர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க, அடித்தவங்க மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. இதை பாதிக்கப்பட்ட ஒரு வழக்கறிஞர் இதை அவசர வழக்காக விசாரிக்கணும்னு நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அங்கே நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் தாக்கப்பட்டவர் மேலேயும் தாக்குனவர் மேலேயும் எதுக்காக 2 பேர் மேலேயும் வழக்கு போட்டிருக்கீங்க? தாக்கப்பட்டவங்க மேலே மட்டும்தானே போட்டிருக்கணும். அதுவும் இல்லாமல் தாக்கப்பட்டவங்க மேலே வழக்கு மட்டும் போட்டிருக்கீங்களே அப்படின்னு நீதிபதி கேள்வி கேட்குறாரு. இன்னும் நீதிபதி அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, ஒரு தரப்பினர் தான் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் 2 தரப்பினர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அங்கே தாக்குதல் நடத்தும்போது போலீஸ்காரர்கள் அங்கே இருக்காங்க, ஆனால் அமைதியாக இருக்காங்க. அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா, நடவடிக்கை எடுக்க வேணாங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அவர் சொல்கிறார். நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிற முடிவோடு அவங்க இருக்காங்க அங்கே, அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்கிறாரு. அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா, அந்த கட்சியோட தலைவர் கண்டிக்க வேண்டியவர் மௌனமாக இருக்கிறத பார்த்தாக்கா அவர் தூண்டி விட்டுருக்காருன்னா எனக்கு தோணுதுன்னு ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காரு. அடுத்ததான் நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சம்பவம் நடக்கும்போது தாக்குதல் நடக்கும்போது போலீஸ்காரர்கள் அமைதியாக இருந்தது தவறுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு போலீஸ்காரருடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை தாக்கப்பட்டவர் நாங்கள் தான் மீட்டு பார் கவுன்சிலரில் ஒப்படைச்சோன்னு சொல்கிறாரு. இன்னும் நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அங்கே சம்பவம் நடந்த இடத்துல சுற்றி இருக்கிற சிசிடிவி கேமராவை கைப்பற்றி அதில் விசாரணை பண்ணுங்கள், முழுமையான விசாரணை பண்ணி 2 வாரத்துக்குள்ளே இந்த வழக்கோட விசாரணையை தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 வாரம் ஒத்தி வச்சிருக்காரு நீதிபதி அவர்கள். திருமாவளவன் சொல்கிறார் இல்லையா, அவன் முறைச்சான் நாங்கள் அடித்தோன்னு சொல்கிறார் இல்லையா, இதை நீதிபதி கிட்ட அவர் சொல்லுவாரா? இதே மாதிரி இதே டோனில் சொல்லுவார் அவர். 4 தட்டு தான் தட்டணும்னு சொல்கிறாரு, சரியாக அடிக்கலைங்கிற மாதிரி பேசுகிறாரு. இதையெல்லாம் நீதிபதி கிட்ட சொல்லுவாரா? ஒரு பொதுவான இடத்துல, மக்கள் கூடுற ஒரு இடத்துல, மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்துல இவ்வளோ தைரியமாக ஒரு வழக்கறிஞரையே அடிக்கிறாங்கன்னா, இவங்கள சும்மா விட்டாக்கா அடுத்ததாக என்ன செய்ய மாட்டாங்க. இப்போ வழக்கறிஞர்ன்றதுனால இந்த கேஸ் சீக்கிரமாக அதை விசாரிக்கிறாங்க. இதே ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தாக்கா என்ன இருக்கும், என்ன பண்ண முடியும் அவனால்? ஒரு வீடியோ ஆதாரம் இருக்கும்போதே அவங்க பேச்சை மாற்றி சொல்கிறாங்க. இவங்க தான் போய் அடிக்கிறாங்க, வழியே போயிட்டு வம்பு சண்டைக்கு போகிறாங்க, 4-5 பேர் சேர்ந்து ஒரு ஆளை தாக்குறாங்க. இதுக்கு எல்லாமே வீடியோ ஆதாரம் இருக்குது. அப்படி இருக்கும்போதே அவங்க அப்படியே பேச்சை மாற்றி பேசுகிறாங்க. அந்த ஆள் தான் வேணுனே வழி மறிச்சார். இவர் வராருன்னு தெரிஞ்சு தான், திருமாவளவன் வராரு தெரிஞ்சு தான் அவர் வழி மறிச்சார், இவர் யாரையும் அனுப்பியிருக்காங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. இன்னும் வீடியோ ஆதாரமே இல்லைன்னா இவங்க சொன்னது தான் உண்மைன்னு எல்லோரும் நம்பிடுவாங்க. நீதிபதியும் அப்படி தான் நம்புவார். ஏன்னா அவருக்கு தெரியாது, இப்போ இந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு, அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் அவருடைய கருத்தை அவர் சொல்கிறாரு. யார் மேலே தப்பு யார் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு அவருக்கு தெரியுது, அந்த வீடியோவை பார்த்ததுனால அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த வீடியோ இல்லைன்னா இவங்க பேசுகிறது தான் உண்மை மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது மாதிரி நடந்ததுன்னா, அவர் ஒரு வழக்கறிஞர், அவருக்கு நிறைய பேர் சப்போர்ட் இருக்காங்க, இப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்க, வழக்காடுறாங்க. சாதாரண மனுஷன் இவங்க அடிச்சிருந்தா கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, அவங்க அடி வாங்கிக்கின்னு சும்மா தான் போயிருப்பாங்க. இதில் வேறு சொல்கிறாங்க திருமாவளவனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. திருமாவளவன் ஆளுங்களால் மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை, அதுதான் உண்மை. அவன் முறைச்சான், எங்கள் ஆளுங்க அடித்தாங்கன்னு சொல்கிறாரு இல்லையா திருமாவளவன், அந்த தைரியத்தில் தான் இப்போ திருமாவளவனுடைய ஆள் ஒருத்தன் சொல்கிறான், எங்கள் தலைவர்கிட்ட யாராவது வச்சுக்கிட்டிங்கன்னா தீபாவளியோ கொண்டாட முடியாது, தமிழ்நாட்டில் தீபாவளியோ கொண்டாட முடியாதுன்ட்டு சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய ஆளா இவங்க தலைவர்? இவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளுங்களா? இவங்களுக்கு ஒன்றுனாக்கா தீபாவளியை கொண்டாட முடியாதான்? என்ன திமிர் பேச்சு பாருங்கள். அடுத்ததான் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலையை திட்டுறாரு. ஏன்னா அண்ணாமலை கேள்வி கேட்டார் இல்லையா, அதுக்காக அண்ணாமலையை திட்டுறாரு. அண்ணாமலை வந்துடுவானா இங்கே, அவன் வந்தானா அவ்வளோதான், அவன் வேஷ்டி கட்டின்னு வரட்டும், அவன் வேட்டியெல்லாம் அவுத்துறேன் நான், அதெல்லாம் சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் தைரியம் கொடுக்குறது யாருன்னாக்கா அந்த கட்சியோட தலைவர் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவர் கொடுக்குற தைரியத்தில் தான் அன்றைக்கி அவர் கண்டிச்சிருந்தார்னா இன்றைக்கி இவங்கெல்லாம் இப்படி பேச மாட்டாங்க. அன்றைக்கி என்ன சொல்கிறாரு, அவங்க முறைச்சான் இவங்க அடித்தாங்கன்னு சொல்கிறாரு. இதை போய் நீதிமன்றத்தில் போய் சொல்லட்டும். நீதிமன்றத்தில் சொன்னாக்கா நம்ம ஒத்துக்கலாம், உண்மையிலே இவங்க தைரியமான ஆள் தான், அடாவடி பண்ணாலும் இவங்க தைரியமாக தான் அடாவடி பண்ணுறாங்க அப்படின்னு ஒத்துக்கலாம். கூடவே சீமானும் சொன்னார் இல்லையா, எங்கள் அண்ணனை முறைச்சா நானும் அடிப்பேன்ட்டு, அவரும் போய்ட்டு நீதிமன்றத்தில் போய் சொல்லட்டும். உண்மையிலே சொல்லுவாங்களா இவங்கெல்லாம்? சும்மா 4 பேர் முன்னாடி பந்தா காட்டுவாங்க, அவ்வளோதான். நீதிமன்றத்துக்கு போனால் கை காலெலாம் நடுக்க வந்துடும் இவங்களுக்கு.
நீதிபதி சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து தாக்குறாங்க, போலீஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க. இவ்வளோ கண்ணால் பார்க்கும்போது அவங்க மேலே வெறும் எஃப்ஐஆர் மட்டும் போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன கேட்க வர்றாருன்னா, ஏன் அவங்கள கைது பண்ணல, வெறும் எஃப்ஐஆர் மட்டும் போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாரு. அவங்க மேலே எஃப்ஐஆர் மட்டும் சீக்கிரத்தில் போட்டாங்களா? அவங்க ஃபஸ்ட்டு அந்த ராஜீவ்காந்தி மேலே தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அழுத்தத்தினால தான் திருமாவளவன் கட்சிக்காரங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. அதை தான் ஜட்ஜி அவர்கள் கேட்குறாங்க. நீங்கள் வந்து வெறும் எஃப்ஐஆர் மட்டும் போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. உண்மை தானே, அவங்கள கைது பண்ணியிருக்கணும் இல்லையா? ஏதாவது சமூக வலைதளங்களில் பேசிட்டாக்கா இவங்களால் அவதூறு பரப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே கைது பண்ணுறீங்களே. ஒரு பப்ளிக்காக இவ்வளோ பேர் எதிர்க்க வந்து அடிக்கிறாங்க, வண்டியை பிடிச்சி கீழே தள்ளுறாங்க, இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க, கண் எதிர்க்க பண்ணுறாங்க, போலீஸ் எதிர்க்கவே பண்ணுறாங்க. அவர் மேலே அவங்களெல்லாம் கைது பண்ணாமல் வெறும் வழக்கு பதிவு மட்டும் பண்ணுறீங்களேன்னு ஜட்ஜி கேட்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. யாரும் தீபாவளியை கொண்டாட முடியாது, தமிழ்நாடே கொண்டாட முடியாதுன்னு சொன்னார் இல்லைங்களா ஒரு ஆள், திருமாவளவனுடைய ஆள். அவர் என்னென்ன சொல்கிறாருன்னா, மோடி வந்தாக்கா அவருடைய காரை போய் நான் வழிமறிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னாக்கா திருமாவளவனுடைய காரை வந்து அந்த வழக்கறிஞர் வந்து வேணுன்னே வழிமறிச்சாராம். அதனால் இவர் போயிட்டு மோடியோட காரை வழிமறிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. மோடி அவர்களுடைய காரை போயிட்டு வழிமறிக்க முடியுமா? இது வந்து நடக்கிற காரியமா? இது ஏதோ பேசணுன்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. வேணும்னா திருமாவளவன் வேணால் மோடி அவர்களை பார்த்து பேசலாம். பிரதமர்கிட்ட பாராளுமன்றத்தில் பார்க்குறாங்க இல்லையா, அங்கே பிரதமர் இருப்பார், இவரும் இருப்பார் இல்லையா, அப்போ வேணால் பிரதமர்கிட்ட போய் சொல்லட்டும், நீங்கள் தப்பித்தவர் கூட தமிழ்நாட்டுக்கு வந்துடாதீங்க, என் கட்சிக்காரன் வந்து உங்களை வழிமறிப்பான், நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு தைரியம் இருந்தால் இவர் சொல்லட்டுமே. இவர் பாராளுமன்றம் உறுப்பினர் ஆகிட்டு என்ன பண்ணார், மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சாருன்னு தெரியல. அவருடைய தொகுதியில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு. பேருக்கு எம்பின்னு பதவி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறதுக்கு தான் அந்த பதவி இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்க கட்சிக்காரங்க எல்லாமே அந்த ஒரு பதவி வச்சு தான் இந்த மாதிரி அராஜகமெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் சீக்கிரம் முடிவுக்கு வரணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.